மாத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்களில் இன்று தைப்பூச திருவிழா கோலாகல கொண்டாட்டம். திருச்செந்தூர், பழனி, சென்னை வடபழனி போன்ற இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம். தைப்பூச திருநாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழக மக்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெருகிட பிரார்த்தனை. தங்கம் விலை முதல் முறையாக சவரனுக்கு 64,000 ரூபாயை தாண்டியது. தொடர்ந்து விலை அதிகரிப்பதால் நடுத்தர மக்கள் கடும் அதிர்ச்சி. அரசு பேருந்தில் ஓசி டிக்கெட் என பெண்களை கேலி செய்து அராஜகம் செய்த இளைஞர் கூட்டம். சென்னை வடபழனியில் அரங்கேறிய பரபரப்பு சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் சன்னியாசியாக மாறிய ஆயிரக்கணக்கான பெண்கள், பெரும்பாலானோர் உயர்கல்வி பயின்றவர்கள் என தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அரோகரா பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீர்த்தவாரியும் நடைபெற்றன. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். அங்கு அவர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். பாத யாத்திரையாக வருகை தந்த பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பு வழி அமைக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். திருச்செந்தூர் கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறாதது வருத்தம் அளிக்கிறது என அக்கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடாத நிலையில் மக்களின் விருப்பத்தின்படி திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். பிரசாந்த் கிஷோர் குறித்து பேசிய அவர் நிபுணர் என்பதால் வியூகங்களை வகுத்து கொடுக்கலாம், ஆனால் வெற்றி தோல்வி என்பது மக்கள் கையில்தான் உள்ளது என்று தெரிவித்தார். டெல்லி தேர்தல் குறித்து காங்கிரஸ் கட்சியினர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் கூறினார். தைப்பூச திருவிழாவை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வேலேந்தி நம்மை காத்தருளும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தைப்பூச நன்னாளில் உலகத் தமிழர்கள் வாழ்வெல்லாம் மலர, தொட்டது யாவும் துலங்க, வெற்றி மேல் வெற்றி சேர முருகப்பெருமானின் பூரண அருளை வேண்டி வழிபடுவதாக குறிப்பிட்டுள்ளார். தைப்பூச திருநாளை அரசு பொது விடுமுறையாக அதிமுக அரசு அறிவித்தமையை பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்த அவர், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பதிவிட்டுள்ளார். தைப்பூச திருவிழாவை ஒட்டி உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான் அருளால் தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகிட அனைத்து வளங்களும் கிடைத்திட வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அநீதிக்கு எதிரான தர்மத்தின் வெற்றிக்கு வழிகாட்டும் எம்பெருமான் முருகன் நம்மை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றி ஒளியை தரட்டும் என்றும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தைப்பூச நாளை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான முருக பக்தர்கள் காவடி, பால்குடம் எடுத்து வந்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தை ஒட்டி இரவு 8:30 மணிக்கு மயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி புறப்பாடு நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாகர்கோவில் நாகராஜா கோவிலில்
தை மாத தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகராஜா கோவில் நாகதோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் நடைபெற்று வரும் தைப்பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பேருந்து பயணத்தின் பொழுது ஓசி டிக்கெட் என கூறி ஒரு இளைஞர் கூட்டம் பெண்களை இருக்கையிலிருந்து எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐயப்பந்தாங்கலிலிருந்து பிராட்வே சென்ற அப்பேருந்து வடபழனி பகுதியை அடைந்த பொழுது அதில் ஏறிய இளைஞர்கள் சிலர் வயதான பெண்கள் என்றும் பாராமல் அவர்களை இருக்கையிலிருந்து எழுப்பியதோடு அவர்களை பார்த்து ஓசி டிக்கெட் என்றும் ஏளனம் செய்துள்ளனர். இதனை பார்த்த ஒரு பெண் பயணி இளைஞர்களின் அராஜக காட்சிகளை வீடியோ பதிவு செய்ததோடு அவர்களிடம் துணிச்சலாக எதிர்த்தும் பேசியிருக்கிறார். பதிலுக்கு அந்த இளைஞர்களும் அப்பெண்ணை ஆபாசமாக திட்டி மிரட்டும் தோணியில் பேசியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. சேலம் அருகே உள்ள வனப்பகுதியில் 3 நாட்களாக தவித்து வந்த 80 வயது மூதாட்டி ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அடுத்த நெல்லியக்கரடு பகுதியை சேர்ந்த மணிவண்ணன் என்பவரது தாயார் சின்னரசி என்பவர் கடந்த 7ஆம் தேதி வீட்டிலிருந்து குறும்பப்பட்டி வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். பின்பு அவர் வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த மணிவண்ணன் மற்றும் குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு மூதாட்டியை தேடும் பணி நடைபெற்றது. தேடுதலுக்கு பிறகு ஒண்டியானை மடுவு என்ற பகுதியில் மூதாட்டி சின்னரசி உயிருடன் இருப்பதை கண்டறிந்தனர். 3 நாட்கள் உணவின்றி இருந்ததால் மூதாட்டி மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். அங்குள்ள ஓடை நீரை குடித்தும் சில பழங்களை சாப்பிட்டும் உயிருடன் இருந்த மூதாட்டியை மீட்ட வனத்துறையினர் அவரை குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர். வயதான பெண்மணியை காப்பாற்றிய வனத்துறையினருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவின் பொழுது 7000க்கும் மேற்பட்ட பெண்கள் சந்நியாச தீட்சை எடுத்திருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ள பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மகா கும்பமேளாவின் பொழுது ஏராளமான இளம் பெண்கள் துறவரம் மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 7000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி சந்நியாச தீட்சை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்நியாச தீட்சை எடுத்து துறவரம் மேற்கொண்ட பெண்கள் சனாதனத்திற்கு சேவை செய்வதாக உறுதிமொழி எடுத்துள்ளனர் என்றும் துறவரம் பூண்ட அவர்களில் பெரும்பாலானோர் உயர்கல்வி பயின்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சென்னிமலை முருகன் கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாமிநாதனும் பொதுமக்களுடன் சேர்ந்து தேரில் இழுத்து விழாவை தொடங்கி வைத்தார். கடந்த தை மாதம் 21ஆம் தேதி இவ்விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயமுத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பெரும் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். கூட்டம் மிக கடுமையாக இருந்ததால் கோவில் வளாகத்தில் பல இடங்களில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். புகழ்பெற்ற திருப்பூர் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கொங்கு 7 சிவாலயங்களில் நடுத்தலமாகவும் மனநோய் தீர்க்கும் ஸ்தலமாகவும் விளங்கும் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். ரத வீதிகளில் அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் ஊர்வலமாக வந்து சண்முகநாதனுக்கு அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதேபோல காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் திருமுருகநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 64,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 2 வார காலமாகவே தங்கம் விலை அடுத்தடுத்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 60,000 ரூபாயை கடந்த தங்கம்
கடந்த சனிக்கிழமை அன்று புதிய உச்சமாக ஒரு சவரன் 63,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று சவரனுக்கு மேலும் 280 ரூபாய் உயர்ந்து சவரன் 63,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை இன்று மேலும் உயர்ந்து 64,000 ரூபாயை தாண்டியது. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 80 அதிகரித்து ஒரு கிராம் 8,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் எந்த மாற்றமுமின்றி ஒரு கிராம் 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.